திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிறை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல அட்டமா சித்திகள் என்ற தலைப்பில அந்த 8 சித்திகளை பற்றியும் படிச்சுட்டோம். பிறகும் அந்த அந்த விவரங்களோட அதுக்குரிய விளக்கங்களோட போய்கொண்டிருக்கிறோம். அந்த அளவில் இப்ப இன்றைக்கு 685 இந்த பிடிஎஃப்ல புத்தகத்துல 705வது பாடல் படியுங்கோ. செல்லநாயம்மா படியுங்க. அணங்கட்டமா அணங்கற்றமாதல் அரஞ்சன நீவல் மணங்குற்ற கல்விமா ஞான மிகுத்தல் சிணங்குற்றவாயர் சித்திதான் கேட்டல் நுணங்கற்றிருத்தல் கால் வேகத்து நுந்தலே. இறைவன் நற்றாள் தொழுதற்காம் கல்வியும் அதனால் எய்தும் திருவடி உணர்வும் திருவடி உணர்வாம் பெரிய ஞானம் மிகுதிப்படுதலும் சிணுங்குற்றல் அருமறை பேசும் வாயினர்தம் சித்தியினை கேட்டலும் நுணங்குதலே அசைவற்றிருத்தலும் உயிர்ப்பினை விரைந்து மேலேற்றுதலினாலாம் பயன். அணங்கற்ற மாதல் என்றா ஆசை ஒளிதல், சிணுங்குற்ற வாயரண்டா சித்தல். ராணியக்கா அவங்களோட புத்தகத்துல இந்த பாட்டை பாருங்க. இதுல சித்தி எனக்கு அப்படித்தான். இதுல சித்தி தான் கேட்டலன்னு இருக்கேனோ தெரியல. வெஞ்ச அணங்கட்ட மாதல் அறிஞன நீவல் வணங்குட்ட. ராணியக்கா அவங்களோட புத்தகத்துல எந்த புத்தகத்துல இருக்கிறத நான் வாசிக்கிறேன். இங்க இவர் இந்த சித்தர் என்று சொல்லி இருக்கிறார், சிறுங்குற்ற வாயர. அப்ப இவர் சொல்லி இருக்கிற அத என்ன அறிஞன நீவல் சித்தி தூரம் கேட்டலன்னு தான் என்ற புத்தகத்திலும் இருக்கு. சித்தி தூரம் கேட்டல். சரி, இதுல பிள்ளையா போட்டுட்டேன். பிள்ளையோ என்னத்துக்கு அப்படி போட்ட வேண்டும் தெரியல. இப்ப இதுல பந்து மித்திரர்களைத்தான் அந்த சித்தர் என்று சொல்றது போல இருக்கு. இங்க பந்து மித்திரர் அறிஞன நீவலண்டா பந்து மித்திரரிடமிருந்து விலகி இருத்த. பாப்போம். அணங்கு அற்ற மாதலண்டா ஆசை அழிதல். அணங்கு அற்ற மாதல், அந்த அந்த அற்ற மாதலை சேர்த்து போடணும். அணங்கு அற்ற மாதலண்டா ஆசை அழிதல். அறிஞ்சன நீவலண்டா பந்து மித்திரரிடமிருந்து விலகி இருத்தல். வணங்குற்ற கல்வி அண்டா பணிவை தரும் சிவஞானம். மாஞானம் மிகுத்தலண்டா பதிஞானம் வகுத்தல். எங்களுக்கு தெரியும் பசு ஞானம், பாச ஞானம், பதிஞானம். பசு ஞானம் இந்த பாச ஞானங்கள்ல இருந்து கடந்தா பிறகு வாரது பதிஞானம். அந்த பாச ஞானத்திலேருந்து கடக்கிறதுன்றது என்னென்னங்களுக்கு தெரியும், 36 தத்துவங்களையும் கடந்த நிலை. பிறகு அது பசு ஞானம் பெற்றோன்னு அதுக்கு தற்போதம் வந்துடு. நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் கடவுளோட சமந்தான் என்ற ஒரு பசு ஞானம் வந்துடும். அந்த பசு ஞானமாக்கு அது அதில இருந்து அந்த தற்போதத்தில இருந்து அது விலக வேணும். அந்த தற்போதத்தையும் கடந்துட்டு தண்டா அடுத்ததா வாரது இந்த பதிஞானம். அப்ப அதாவது அந்த மாஞானம் மிகுத்தல் இங்க பாட்டுல வாரது என்ன, பதிஞானம் வெளுத்தல். சினங்குற்ற வாயர் என்றா சுருங்குதலை உடைய வாயினராதலால் அகதாவது பேச்சு குறைதல். இந்த சுருங்குதலுடைய வாயினராதல் என்ற அந்த பாட்டுல பாரத சொல்றது பேச்சு குறைதல். சித்தி என்றா அனுக்கிரக நிக்கிற சக்தி பெறுதல். தூரம் கேட்டல் என்றா தூரத்தில் நடப்பவை கேட்டல். நுணங்கல் திரோதல், அதாவது திரோதல் என்றா நுட்பமாய் மறைந்திருத்தல்.
எங்களுக்கு விளங்குது என்ன திரோதான சக்தி எங்களுக்குள்ள நுட்பமா மறந்திருக்கும் தெரியாது. அது மாதிரி கால் வேகத்து நுந்தல், காற்றை மேலே செலுத்துதல், அதாவது பிரணாய சுபம் பெறுதல் என்றுதான் இதுல விளக்கம் சொல்லி ராணிய உங்களோட புத்தகத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நீ சொல்ல அவளை சொல்லி ஆசையை நீக்கி கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை உட்படுத்திய வரி அணங்கற்றமாதல் என்று போட்டிருக்கு. முதலாவது ஆசையை நீக்கி கொள்ளணும். அரிஞ்சனம்னா உறவினர், அதான் பந்தபாசமாக சொன்னேன். மணங்குற்ற கல்வி என்றால் கல்வியால் விளையும் செருக்கின்றி பணிவுடன் இருத்தல், ஆன்ற வித்தடங்கிய படிப்பினர். ஞானம் என்றா பதிஞானம். இதுல ஞானம் என்று வருதல், அது பதிஞானம். இதுல சொல்லப்படுது சினங்குற்றவருக்கு திருவெந்தெழுத்தாகிய பஞ்சாட்சர மந்திரத்தை உற்றத்தலின்றி முணுமுணுப்பாய் சொல்லுதல் தானாம் சினங்குற்ற வாயர். ஆனா இதுல சொல்லப்படுது அவை சித்தர், அவைதானே சொல்லுவீன் என்ன மனதைக்குள். சித்திகளை பற்றி ஆராய்தலை சித்தி தாம் கேட்டல் என குறித்த விளந்தான் இருக்கு. சரி, அடுத்தத படிங்க தானே. மரணம் சரைவிடல் வன்பரகாயம், இரணம் சேர்பூமி இறந்ததோர் கழித்தல், அரணன் திருபுறவாத வாதமோ வேளாம், கரனுருவல் கேள்வி கணக்கறிந்தோனே, இறப்பினையும் முதுமையினையும் ஒழித்தல், தன்னுடம்பை தானே நீத்து ஆவி நீத்த வேறொரு உடம்பினுள் பூதல் இரணம். அதான் கூடு விட்டு கூடுவாங்க. கழித்தல் என்றா பொன்வண்ணமான விண்ணுலகத்தை ஆவி நீத்தோர்க்கு அருளுடன் அளித்தல் ஏற்படும். அரணன் என்றா திருவுருவாதல். அரணன் திருவுருவாதல் என்றால் புகலிடமாக சிவபெருமானின் திருவுருப்பெறுதல். மூவேழாம் தோணி வெண்மை செய்மை கருமை என்னும் முப்பண்புகளும் ஞாயிறின் 7 நிறத்துடன் உரள 21 நிறமாகும். அவ்வகையான 21 நிறங்களினும் விரவி மறைந்து நின்றியங்கும் சிவபெருமானை அடைதற்காம் மெய்யுணர்வு கேள்வியுடையவர் செந்நெறி வழங்குணர்ந்தவராவர். கரன் என்றா உயிர் சொறும் மறைந்து நிற்கும் கல்வன் கரப்போன். சிறை என்றா சரீரம். இரணம் சேர் பூமி செல்வம் பொருந்தி. அவ்வளவுதான். கீழே எது இருக்கோ என்ன தெரியும். பொருந்திய நாடு. அரணன் என்றா சிவபெருமான். மூவேளாங்கரன் என்றா சூரியன். சொல்றேன் மரணஞ்சரை விடல் இறப்பையும் மூப்பையும் கடத்தல். இந்த இறப்பையும் மூப்பையும் என்னென்று கடக்கலாம். இந்த நாங்கள் இந்த முறையானபடி இந்த ஜோகங்களை செய்து சகசிரதாளத்துல நின்றால் அங்க எங்களுக்கு மூப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்றுதான் படிக்கிறோம். இவ்வளவு நாளும் படிச்சொண்டு வரோம். அதுதான் மரணஞ்சரை விடல் என்று சொல்லி இருக்கிறேன். பிறகு பண்பரகாயம் என்றா வளப்பான பரகாய பிரவேசம் செய்யும் ஆற்றலை பெறுதல். அப்ப இந்த இறப்பு மூப்பையும் அடைந்தால் மேல வன்பரகாயத்துல நிக்க கதால வளப்பான பரகாய பிரவேசம் செய்யும் ஆற்றலை பெறுதல். இரணம் சேர் பூமி இறந்தோர்க்கு அளித்தல். பொன்னுலகத்தை இறந்தவர்க்கு அளிக்கும் வல்லமை பெறுதல். நாங்கள் அந்த
அந்த அந்த பிரகாய பிரவேசத்துல நின்று அந்த ஆற்றலை பெற்றாலாம் அவைகளுக்கு இந்த இறந்த ஆத்மாக்களுக்கு ஒரு பொன்னுலகத்தை அழுகக்கூடிய வாய்ப்பை அவைக்கு கிடைக்குமா. அப்ப அரணன் திருவுருவாதலண்டா பாதுகாப்ப பிரணவத்தேகம் பெறுதல், அது ஓகே. மூவேளாங்கரனுரு வேள்வி என்றா மூன்று எழுகின்ற சிவசூரியனை பற்றிய கேள்வி ஞானம் பெறுதல். அப்ப அந்த சிவசூரியனை பற்றிய கேள்வி ஞானம் கிடைக்குமாம். அதாவது சூரியன் என்பது சித்தர் வழக்கில் அறிவினை குறிக்கும். அந்த சூரிய சிவனை என்ற அந்த சிவ சூரியனை பற்றிய கேள்வி ஞானம் இங்கே அவர் சூரியனை ஏன் இதுல சொல்றாருண்டா இந்த சித்தர்களுக்கு அந்த அறிவினை அந்த அறிவு கிடைக்குமா. கணக்கு அறிந்தோன் இத்துணை தன்மைகளையும் ஜோயி அறிந்தோன் ஆவான் கருத்து ஜோயர் வேறு கூறியவாறு. எங்களுக்கு அந்த பாட்டுக்கு என்ன சொல்லுறார், மற்றது என்னத்தை தொடர சொல்லி கொண்டு வாராருன்னா அந்த செயினை நாங்க கொண்டு வரணும். நேற்று என்ன படிச்சோம், முந்த நாள் என்ன படிச்சோம், அதுவும் தொடர்பாதான் இந்த மந்திரங்கள் போய் கொண்டிருக்குது. ரணியக்கா படிங்க. ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து, ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து, பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே. அலை ஒலிக்கும் கடலால் சூழப்பெற்ற உலகமெல்லாம் சூழ்ந்து கால் நோவ வலம் வந்தாலும் நிறைந்து பயனில்லை, காதலி வாரே. பேரின்பமாய காதலினால் முழுமுதற் சேருமானை காணத்தக்க இனிய மெய்யடியார் கூட்டம் மெய்யடியாரக முக நாட்டம் செய்வோராவர். அத்தகையோர் ஆரியூர் தலைவனாம் சேருமான் அமர்ந்து விளங்கும் அகத்திருக்கோவிலை உணர்வர். நகர் திருக்கோயில் கோயிலண்டா படியும் ஒலிக்கின்ற கடலால், அதானே ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட உலகத்தையே சுற்றி தல யாத்திரை செய்வதால் கால்களின் வருத்தமின்றி கண்டடையும் பயன் வேறு எதுவும் இல்லை. இறைவன் எங்கும் இருப்பதை உணர்ந்தவர் அவனை அன்புடன் ஆராதித்து பயனடைவர். ஓதம் மண்டா கடல் காதலில் அன்புடன் நாதன் இருந்த நகர் இறைவனின் இருப்படம். இறைவனை கண்டைய உதவுவது அன்பே அன்றி தல யாத்திரையோ தீர்த்த யாத்திரையோ அல்ல. அப்படி சொல்லுவோம். அதான் அது இப்ப நாங்கள் அங்க பல வழிகளால அதை படிச்சிருக்கிறோம். என்ன கோயிலா தீர்த்த யாத்திரை என்று சொல்லி நடந்து போய் நாங்க போயிட்டு வந்தோம் என்று சொல்றதிலும் பார்க்க இறைவனை எங்கட உள்ளத்துக்குள்ள ஏத்தி இருத்தி அன்பு செய்து அகத்தாள வழிபடுறது மேன்மை என்று நான் இந்த இதுல சொல்றேன். சரியோ நாயம்மா? அதே சொல்றார். சொன்ன விளங்க. ஓகே, முதல் வேதாமாலரன் முன்னிக்க கோழியாய் முகன் கூறப் பெறவிந்து சாலப் பரநாதம் பிந்து தனிநாதம் பாலித்த சக்தி பெறை பெறன் பாதமே. 6 நிலைகளுக்கும் ஓங்கார முதல்வராம் ஆனைமுகன் பிள்ளையார் அயன் அடி அரண் ஆண்டான் ஐமுகனின் 6 கடவுளர் சொல்லப்படுவர். ஆண்டான் மகேசன், ஐமுகன் அருளோன் சதாசிவன், பரவிந்து பாதமே நிறைந்த திருவருள், தொழிலும் அறிவும் மொழியும் ஓசையும் முடிவிடத்தில் நின்று இயங்கும். அதுவே அருளாற்றில், அதுவே பெறை, அதுவே பெறன் திருவடி. பரவிந்தண்ட அருளொளி, பரநாதம் அருளோசை. இப்ப எந்த புத்தகத்துல இருக்குது பாப்பம். இப்ப மூல முதல் வேதா மாலரன் முன்னிற்க, மூலாதாரத்துக்கு மேல் சுவாதிட்டானத்தல்
பிரமனும். இப்ப சுவாதிட்டானத்துக்கு யார் தெய்வம்? யார் தெய்வம்? ஆனைமுகன். சுவாதிட்டானத்துக்கு இல்ல மூலாதாரம். நாங்க இருக்கிற சுவாதிட்டானது. இப்ப இத சுவாதிட்டானது தான் சொல்லி முதல் பிரமா. அடுத்தது மணிப்பூரத்துக்கு யார் இறைவன்? விஷ்ணு. திருமால். அநாதத்துக்கு யார்? உருத்திரன். விசுத்திக்கார்? மகேஸ்வரன். ஆக்ஞைக்கார்? சதாசிவன். 6 ஆதாரங்களையும் எழுதுங்கோ. நேட்டிவி எல்லாம் எழுதினவ பின்னேரம். நீங்கள் எழுதுங்கோ செல்வநாயம்மா. 6 ஆதாரங்களையும் கடகடண்டு எழுதுங்கோ. சுவாதிட்டான் மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், மூலாதாரம், சுவாதிட்டானம். முழுக்க எழுத தேவையில முன்வரி எழுதுங்க. அப்புறம் நீங்க பார்த்து என்றாலும் எழுதலாம். பல இடத்துல இருக்குது. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், மணி என்று எழுதுங்கோ. 2வது சுவாதி என்று எழுதுங்கோ. முதலாவது மணிபூரத்துக்கு அடுத்தது அநாதகம். ஆனா நாவென்ன எழுதுங்கோ. அடுத்தது விசுத்தி. விசுத்திக்கு சதாசிவன். இல்ல, விசுத்திக்கு அடுத்தது ஆக்ஞை. ஆதாரங்களை எழுதேக ஆதாரங்களை எழுதணும்ன்றானியாக்கா. என்னன்னு சதாசிவம்? ஆதாரங்களின் பேர் எழுதேக ஆதாரத்தின் பேர் தானே வரும். இப்ப மூலாதாரத்துக்கு பிள்ளையாரண்டா, சுவாதிட்டானத்துக்கு பிரமன், மணிப்பூரத்துக்கு திருமால், அநாதகத்துக்கு உருத்திரன், விசுத்திக்கு மகேஸ்வரன், ஆக்ஞைக்கு இவர் சதாசிவன். இப்ப இனி இந்த 6 ஆதாரங்களுக்கு உரிய இடம் உங்களுக்கு சரியா தெரியுமோ? மூலாதாரம் என்றது அந்த அடி அந்த 2 அங்குல இடைவெளியில இருக்கிறது. என்ன, கருவாய்க்கும் எருவாய்க்கும் ஒரு முக்கோண வடிவுதான் மூலாதாரம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் உள்ள முக்கோண வடிவில் அமைந்த இடம்தான் மூலாதாரம். பிறகு சுவாதிட்டானம் எங்க இருக்கு? சுவாதிட்டானம் இல்ல 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 நான் சொல்றத கேளுங்க. சுவாதிட்டானம்ன்றது இந்த மூலாதாரத்துக்கு மேல தொப்புக்கு கீழே எங்களோட வண்டி எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி முடிகிற இடத்துல ஒரு வெட்டு வருது. அந்த வெட்டுத்தான் சுவாதிட்டானம். அதை நீங்க எப்படி என்றாவது எழுதி வச்சிருக்கோங்க உங்களுக்கு விளங்கினத. ஆனா மூலாதாரத்துக்கு மேல தொப்புளுக்கு கீழே இந்த வண்டி எவ்வளவு பெருசா இருக்குதோ அதை பெரிய பரவாயில்ல, அதுக்கு கீழே ஒரு வெட்டு வரும். அந்த வெட்டுத்தான் சுவாதிதானம். மணிப்பூரகம்ன்றதுதான் தொப்புள், உந்தி. மணிப்பூரகம் தான் தொப்புள். அநாதகம் என்றது இதயம். விசுத்தி என்றது இந்த தொண்டை. ஆக்ஞை என்றது நெற்றி. இது 6 ஆதாரங்கள். இதுக்கு முந்தி 7ஆவதா இருக்கிறது தான் சஹஸ்ரதளம். ஆனா அந்த சஹஸ்ரதளத்துக்கு போகல ஒருதன் இந்த 6 ஆதாரங்களையும் விட்டுட்டு அந்த 7ஆவது இடத்தை பிடிக்கும் போது இந்த நிராதாரமேன்னுதான் ஜோகம் செய்வான். 6 ஆதாரங்கள் தேவையில்லை. அப்ப இந்த மணி மூலாதாரத்துக்கு மேல், இப்ப நான் இது வாசிக்கிறேன், நீங்க எழுதிட்டீங்க தானே சொல்லணும். அப்ப மூல முதல் வேதாமால் அரன் முன்னிக்கண்டா அதுக்கு கருத்து தான். அந்த முதல் வரிக்கு அப்படியே ஒரு கருத்து தாரார். மூலாதாரத்துக்கு மேல் சுவாதிட்டானத்தில் பிரமனும், மணிப்பூரகத்தில் திருமாலும், அநாதகத்தில் உருத்திரனும் விளங்க. அவ்வளவும் வந்துட்டுது. இந்த இது அவ்வளவும் சொல்லிட்டேன். கோலிய ஐமுகன் கூறு 2வது அடி. அதற்கு மேல் நெற்றி முதல் சிரசு வரை வியாபகமாக உள்ள சிவாம்சமான சதாசிவனும்
ம். அந்த நெஞ்சுக்கு மேல அப்படியே தொண்டை நெற்றி. ஏன் தொண்டைக்கு மகேஸ்வரன் தானே எங்களுக்கு இந்த ஆஞ்ஞைக்கு. அப்ப அங்க ஓ மகேஸ்வரன் மன்றது மறைத்தல் தொழிலை செய்யறது இது சதாசிவன். அப்ப அவர் ஒருமிக்க இதை சொல்ற சிவாம்சம் தானே மகேஸ்வரன்லயும் இருக்குது. ம். சிவாம்சமான சதாசிவனும் அப்பரவிந்து சால பரநாதம் பிந்து எங்க அந்த அடுத்த அடுத்த 3வது வரைக்கு கொண்டு வர அப்பரவிந்து சால பரநாதம் பிந்து தனிநாதம் என்றா சதாசிவ நிலைக்கு மேலுள்ள பரவிந்து பெருமை மிக்க பரநாதம் நாதாந்தமும் பாலித்த சக்தி பெரைபெறன் பாதம் சிவசக்தி. ம். கடந்து அருள் வழங்கும் சிவசக்தியின் திருவடிவாம். முன்னிட்டலண்டா விளங்குதல், கோளுதலண்டா சூழ்தல், பாலித்தலண்டா காத்தல், பிந்து தனிநாதம் என்றா ஒளி மயமான நாதாந்தம். சக்தி பெறபெறையனண்டா சிவசக்தி. நாதன் இருக்கும் நகரம் நாதாந்தம் கடந்த சிதாகாய பெருவழியாம். உபத்துவாத சாந்தி சகஸ்திரதளம் மீதானம். இப்ப சிதாகாயம்ன்றதும் அதே வேர்தான். சிதாகாயம்ன்றதும் இந்த சஸ்திரதளத்தை தான். அப்ப நாங்கள் ஒன்றையே நெருக சொல்லாமல் பல பரவெளி என்ற இந்த இதுகள் எல்லாம் ஒன்றுதான். அப்ப அதுகளையும் எழுதி எழுதி இப்படி கேட்கிற நேரம் காதுல விழுகிற நேரம் ஓ இது சஹஸ்ரதளத்தின் மதுபேர் சிதாகாயம் பரவெளி துவாத சாந்தம் மீதான்மியம் என்று அதில் எழுதி வைக்கும். அப்ப இது வடிவ எங்களுக்கு கமலா எந்த புத்தகத்துல விசுத்திக்கு சதாசிவம் போட்டுரும். அது வருமோ தொண்டையில? அப்படித்தான். ஆனா விசுத்தி அவராணியக்கா தொண்டையில அது நாங்க எங்களுக்கு மகேஸ்வரன் அவை அது சதாசிவன். ஆனா நெத்தி போட்டுலதான் சதாசிவன். என்னதானா அப்படித்தான் நாங்க முந்தி புட்டுவ படிச்சோம். நடுவுலதான் சதாசிவன். அது அவர் இதுல இப்ப எந்த புத்தகத்திலையும் போட்டிருக்கிறார். இதயத்தில இருந்து நெட்டி போட்டு பெறையும் சதாசிவனுக்குரியதுன்னு போட்டிருக்காரு. அதுல பரவாயில்ல. மகேஸ்வரன்ன்றது இறைவனைத்தானே குறிக்குது, பரமேஸ்வரனைத்தானே குறிக்குது. ஆனபடியா அது அதுல ஒரு விதமான பிழையும் இல்லை. ஓகே, தெரிஞ்சும் தெரியாமலும் கண்டு கொண்டு விடுறதுன்னு சொல்லிக்கணும். அது மாதிரி போட்டு பெருசு ஆதாரங்களுக்கும் தெய்வம் மண்டேக்க நாங்கள் அப்படித்தான் புரிச்சு சொல்ல வேணும். இது பாட்டு கேட்ட மாதிரி போட்டு இருக்குதுன்றாணி அக்கா. நாங்க அந்த முதல் பாட்டுல இன்னல்ல வடிவாத அந்த 16 கலையில நாதாந்தத்தை படிச்சது இங்க இதுலயும் வருது. நாதாந்தம் அதான் தொடர்போ படுத்தி இப்ப ஒன்றத்தான் இப்ப ஒரு கருத்தைத்தான் பல பாடல்களுக்களால சொல்லி கொண்டு வர்றார். நாங்கள் இந்த சுழுமுனை இந்த இடக்கலை பிங்கலை சுழுமுனையை எப்படி இந்த இதுகளை பாவிச்சு சிவனையும் சக்தியையும் சஹஸ்ரதளத்துல கண்டு தரிசிக்கிறத ஒரு நோக்கம் பல பாடல்களால வருது. உங்களுக்கு பல மாதிரி விளங்கப்படுத்தின நிரோதனி 6வது நாதாந்தம் 8வது ரெண்டெல்லாம் படிச்ச முதல் அது இங்க அப்படியே வருது. சரி, அடுத்தது நீங்க படிங்க. ஆதார யோகத்ததியே வெடிச்சென்று ஆதார யோகத்ததியே ஒடுஞ்சென்று மீதான தற்பரை மேவும் பரனொடு மேதாவி ஈரன் கலை செல்ல மீதொளி ஓதா அசிந்த மீதானந்த யோகமே. நிலைக்களம் ஆறினையும் காணும் மன ஒடுக்கமாகிய யோகத்தினால் அதனை தூண்டி தொழில்படுத்தும் தெய்வங்களாகிய ஆனைமுகன், அயன், அரி, அரண், ஆண்டான், ஐமுகன். திருப்பி ஐமுகன் வருது. என்ன பிரம்மாவோ இல்ல, இன்னும் இவர்கள் துணையுடன் சென்று மேலான இடத்தில் விளங்கும் திருவருளாற்றல் ஒரு கூறாய் பொருந்தி இருக்கும் சிவத்துடன் 16 கலைகள் பொருந்திய திங்கள் மண்டலத்தை அடைய மீதொளி யோகமே. மாற்றம் மனம் கழிய நின்ற பரவெளி மேலிடத்து ஒடுக்கம் உண்டாம் என்க. யோகம் என்றா ஒடுக்கம். அப்ப இத திரும்பவும் அதான் சொல்லப்படுது. என்ன
அந்த 6 ஆதாரங்களுக்கும் உரிய தெய்வங்களை கொண்டு சொல்றார். ஆனைமுகன், அயன், அரியரன், ஆண்டான், ஐமுகன் என்னும் இவர்கள் துணையுடன் சென்று மீதான செல்ல மேல அதே இதுதான். ஏன் திருப்பி ஐமுகன் வருதம்மா? ஐமுகன் ஐமுகன் மூலாதாரத்து மூலாதாரம். அவன் முதல் ஆனைமுகன். அந்த 5 பேர் ஆனைமுகன், அயன், அதி, அரன், ஆண்டான், அந்த ஐமுகனை சொல்றேன். 5 தான் நேல வருது. ஆனைமுகன், பிள்ளையார், அயனார், அயன், பிரம்மா, அடி திருமால், அரன் உருத்திரன், ஆண்டான் மகேஸ்வரன் ரெண்டும் எடுக்கலாம், சதாசிவன் ரெண்டும் எடுக்கலாம். நீங்கள் 5 அத விசுத்தியே இதுக்குள்ள விட்டுட்டினம், தொண்டைக்குள்ள வந்த விட்டுட்டினம். அந்த 5வது தொண்டையில மகேஸ்வரன் தானே, அதை சொல்றது விசுத்தி அண்டு. அதை விட்டுட்டு தான் போயினமானா நாங்கள் ஆதாரங்கள் அண்டு படிக்க விசுத்திய படிக்கிறோம். நாங்கள் இங்க அந்த பாட்டுக்களை அதை கொண்டு வரையில, அதுல ஒன்று குறையும் இல்லை, அது தேவையில்லைன்றதுக்கு தான் விசுத்திய விட்டுட்டு நம்ம. ஏனண்டா இதயத்துக்கு மேல இயக்குறது இந்த சதாசிவன் தான்ன்றதுதான் வேண்ட கருத்து. அப்ப சதாசிவனை கொண்டு இந்த யோகத்தோட வரைக்குள்ள அதான் நாதாந்த யோகமே, இதெல்லாம் சேர்ந்து நாதாந்த யோகமே இந்த விசுத்தியத்தான் சொல்லுதா இருக்கும். கீழே போட்டிருக்கு நாதாந்த யோகம். தொண்டையும் நெத்தியும் கிட்டத்தட்ட சம்பந்தம். ஆதார யோகத்து அதிதேவோடும் சென்று பாருங்க பாட்ட. ஆதாரங்களுக்குரிய பிரமனாதி அதிதேவதையோடும் பொருந்தி சென்று மீதான தற்பரை மேவும் பரனோடு மேன்மையான பறை பொருந்தும் பரனோடு மேதாதி ஈரன்கலை செல்ல மீதொளி மேதை முதலாய் 16 கலைகளாகிய பிரசாத நெறியில் மேல் விளங்கும் ஒளியில் ஓதாசிந்தம் மீதானந்த யோகம். அதான் ஓதா அசிந்த நாதாந்த யோகம் என்ற அந்த ஓதா அசிந்த நாதாந்தம் என்ற அந்த தொண்டியத்தான் அதை இதுல சொல்லி ஓதாசிந்த. அதான் பாப்போம் என்னண்டு. ஓதாசிந்த மீதாந்த வாக்கும் மெனமும் இறந்து எண்ணமற்று நிற்கின்ற நிலையே அங்க. இப்படி ஆதார யோகங்களை பின்பற்றி இந்த இதயத்தை கடந்து வரைக்க அங்க வாக்குக்கும் மெனத்துக்கும் இடமே இல்லை. அப்ப இறந்து அந்த வாக்கும் மெனமும் இறந்து எண்ணமும் இராது, நினைவும். நாங்க படிச்ச நாங்களும் என்ன சூக்குமை அந்த வாக்கு அந்த இடத்துக்கு வரைக்க அந்த வாக்குகள் 4 வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என்று படிக்க நாங்க மத்திமை, பைசந்தி, சூக்குமைக்கு அங்க எண்ணத்துக்கே இடம் இல்லை. எல்லாமற்று அந்த உடல் அப்படியே ஆன்ம நிலைக்கு போயிடும். அந்த அவ்வளவு ஞான நிலைக்கு போயிடும். அங்க அதான் இந்த வாக்கும் மெனமும் இறந்து செயலும் இராது, சொல்லும் இராது, மெனத்தின் எண்ணமும் இருக்காது. எண்ணமற்று நிற்கின்ற நிலையே ஆனந்த யோகம். அப்ப மீதானம் சிரசுக்கு மேலுள்ள இடம், மேதாதி ஈரன்களை மேதை முதலாய் உண்மணி ஈராயுள்ள 16 கலைகள். இவை அகரம், அதாவது உங்களுக்கு தெரியும் அகரம் முதலாய் நாதாந்தம் வரை உள்ள ஆதார கலைகள் 16 கலைகள். நேற்றும் படிச்சனாங்க. சக்தி முதலாய் உண்மணீராய் நிராதார கலைகள் எனவுமாம் ஓதா அசிந்தமாவதண்ட மனத்தால் சிந்தித்தற்கும் அருமையான அளப்பெருன் நிலையாம். பிரசாத நெறியில் மேல் சென்று ஒளியில் பொருந்தியவர்க்கு எண்ணற்ற ஆனந்தம் உண்டாகும். அப்ப அதைத்தான் இதுல சொல்லி இருக்குது. இது யாருமேதாலும் சொல்றேன்டா சொல்லுங்க. ராணி அக்காவோட புத்தகத்துல என்ன இருக்குது? ஒரு ஆதாரத்துக்கும் ஒரு மண்டலங்கள் இருக்கும். இல்ல திங்கள் மண்டலம் என்று வருது. அது சூரியனை தானே சொல்றது. திங்கள் அண்டு சந்திரன், அதுக்குதானே 16 கலைகள். சந்திரனுக்கு தானே 16 கலைகள். 16 கலைகள் பொருந்திய திங்கள் அண்டா சந்திரன். சந்திரன் அந்த மண்டலத்தை அடைய என்று வருது. அப்ப திங்கள் மண்டலம் என்ற ஒரு மண்டலம் இருக்குண்டா மற்ற ஆதாரங்களுக்கும் ஒரு மண்டலம் படிச்ச நாங்கள் தானே இந்த சந்திர ஒளியை நாங்கள் நெற்றி புருவத்துல கொண்டு வரலாம்.
ஓ அந்த சந்திரன் முதல் முதல் பாட்டுல படிச்சோண்டு வாரோம். ஓ இப்ப ஓ நாங்கள் ஓ இந்த யோகத்தை செய்து கொண்டு வரைக்கும் உங்களோட புருவ மத்தியில ஓ எப்படி ஒரு சந்திரன் 16 கலைகளும் பெற்றி நிக்கக்குள்ள அந்த சந்திர ஒளிய நீங்கள் நேரா கண்ணுக்குள்ளால பாக்குறீங்களோ ஓ அந்த அதே ஒளிய ராத்திரி எங்களுக்கு அந்த இது சொல்லி தந்தவர் நான் போன மெடிடேஷன்ல ஓ எங்களுக்கு வெற பண்ணி அதை செய்விச்சு கண்ணுல இருந்து தொடங்கி அப்படியே வடிவா சொல்லினவர். அப்ப ஓ அந்த சந்திர ஒளியை நீங்கள் நெட்டி போட்டுல சரியான இத செய்யக்க எனக்கு வேற இல்ல கனவேர் வந்தன்னு சொன்னவன் அவன் நெடுங்க இப்ப எத்தனையோ வருஷமா ஓ செய்கிறவன் தங்களுக்கு ரைட் சந்திர ஒளியை தாங்கள் கண்டவை சொன்னவன். ஓ அப்ப அந்த சந்திர நெட்டி பொட்டில சந்திர ஒளி உங்களுக்கு அப்படியே அந்த ஒளி வட்டம் உங்களுக்கு தெரியும். ஓ அப்ப ஆணிமுக நயனரியர் அதைத்தான் அதுல சொல்லி இருக்குது திங்கள்ன்றது அங்க அந்த ஓ ஆனா அதையும் கடந்துட்டால் என்ன இதுக்கு முதல் படிச்ச மீதானம் ஞாபகம் இருக்கோ தெரியா நாங்கள் அந்த சந்திர ஒளியை கண்டு அதையும் கடந்துட்டால் சுபாத அதுதான் சங்காரத்தில் இதன்றது அந்த பெரையாகிய பராசக்தி எங்களை கூட்டிக் கொண்டு போய் சிவனோட சேர்ப்பாள் அரிசக்தி அரிசக்தி அதேதான் சிவனோட இது முன்னுக்கு படிச்சோண்டு அந்த முன்னுக்கு படிச்ச பாட்டுகள் உங்களுக்கு நினைவோட கொண்டு வந்தால்தான் இந்த பாட்டுகளை விளங்கும். அப்ப நீங்கள் ஒரு செய் கொண்டு வர வேணும். என்ன படிச்ச நாங்கள் அப்ப என்ன இத சொல்லினா இப்ப இதுல இப்ப 16 கலைகள் எங்களுக்கு இது புதுசு இல்ல. நாங்கள் இப்ப 3 நாளா அந்த 16 கலைகளை பற்றி தான் படிச்சோண்டு வரோம். அதை கொண்டு வரோம். அதுல இப்ப அந்த சிவபுராணத்தின் வரியும் வந்திருக்கு பார்த்தீங்களா? மாற்ற மரங்களிய நின்ற மறையோன் நின்ற பரவழி. யோகம்ண்டா ஒடுக்கம். இந்த யோகத்துல அதி உச்ச நிலை அப்படியே எங்கட அத்தனை எங்கட தத்துவங்கள் எல்லாம் ஒடுங்கி அந்த நாங்கள் இந்த உலகத்திலேயே இருக்காது உடம்பு. உடம்பு உயிரோட இருந்தும் செத்தார்வோம் அந்த சிவனையும் பெரையையும் பராசக்தியும் கண்டு இன்புறும். ராணியக்கா என்ன சொல்ல வந்தீங்களோ? இல்ல இல்ல அது அதான் சந்திர ஒளியை கண்டு மேல சுபாத சங்கத்துக்கு போறது மேல சுபாத அந்த தலைக்கு மேல இருக்க என்னது சாஸ்திரதளம் சொன்னீங்கள். அதுவும் சரி, மீதானமும் சரி, பரவழி சரி, நெடுகலும் ஒரே வசனத்தை பாவிக்காம மாத்தி மாத்தி கொண்டாங்க. எல்லாம் ஒரு இடம் தான். என்ன சொன்ன நீங்க? விளங்கப்படுத்தும் என்னண்டு சரி, நீங்க இது சொன்னதுகளைத்தான் நான் சொல்லி ஓமோ மண்டனா. சரி, இப்ப தனாவா ராணியக்காவா? ராணியக்காவா தனாவா வச்சுட்டீங்களே. ஓகே, என்ன கொண்டு நான் வாசிக்க. மதியமும் ஞாயிறும் வந்து உடன் கூடி துதி செய்பவர் அவர் தொல்வானார்கள். விதி அது செய்கின்ற மெய்யடியார்க்கு பதி அது காட்டும் பரமன் நின்றானே. இடமூச்சு வலமூச்சுக்களை முறைப்படி ஒடுக்கி செய்கின்ற இந்த இடமூச்சு வலமூச்சு என்ன இது? இடகலை பிங்கலை. அப்ப இந்த இடகலை பிங்கலை இதுல எது சந்திரன் எது சூரியன்? பிங்கலை சூரியன், பிங்கலை சந்திரன். இல்ல, பிங்கலை சூரியன் இடகலை தான். இடகலை பிங்கலை சூரியன், இடகலை சந்திரன். எழுதி வச்சிருந்தேன். பின்கலை சூரியன், இடகலை வந்து சந்திரன், பிங்கலை சூரியன். எழுதி வையுங்கோ. மதியமும் ஞாயிறும் இடகலை சந்திரன். ராணியக்கா எழுதுங்கோ. இடகலை சந்திரன் மாத்த வேண்டாம். நெடுகலும் இடகலை சந்திரன்
பிங்கலை வந்து சூரியன். இது பாட்டுக்காக இடகலைக்கு தான் 16 கலை இருக்கு. அதாவது சந்திரனுக்கு 16 கலை. அகரம் முதல் வாரம் சூரியகலைக்கு 12 கலை. 12. சூரியகலை. இத மாத்தியாதேங்கோ. நெடுகலும் ஒரு மாற்ற தாரகலை என்று இருக்குது. அது 4. அது மூலாதாரத்துல இருக்கும். சுழுமுனை என்றது எதை அந்த முள்ளந்தண்டுக்கு நடுவார போறது. அதுக்கு என்னன்னு சொல்றது? இப்ப இதுக்கு சூரிய சந்திரன் என்று சொல்லி போட்டீங்க. அப்ப அது தாரகையில மூலாதாரத்துலதான் தாரக 4 கலையோட இருக்குது. அது பிறகு இந்த சூரிய கலையோட சேர்க்கைக்குள்ளதான் அது சமப்படுத்தும். பிங்கலைய சொல்றது அக்கினிகலை. இந்த பிங்கலை சுழுமுனைய சொல்றது அக்கினிகலை. அது இனி வேறும் எங்களுக்கு கடுமையா இனி வந்துட்டு இருக்கும். ஆனா நீங்கள் ஒன்று யோசிங்கோ, இந்த தொடர்பில்லாமல் தனித்தனியோ ஒரு மந்திரத்தை விளங்கி கொள்ளலாம் என்ற இது இருந்தால் எங்களுக்கு விளங்காது. தொடர்போட போய்கொண்டிருக்கதான் விளங்குது. அதை பற்றி கொண்டு வர வேணும். அப்ப இந்த வாசி ஜோகம்ன்றது இந்த பாம்பு போல இருக்கிற இந்த இடகலையையும் பிங்கலையும் பின்னி பிணைஞ்சு 2 பாம்பு சேர்ந்து பின்னி பிணைஞ்சு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இந்த இடகலையும் பிங்கலையும் பின்னி பிணைஞ்சு கொண்டு இருக்குது. அதாவது இடகலை சந்திரகலை அது குளிர்மையாகவும், சூரியகலை அது பிங்கலை அது சூடாகவும் இருக்கும். அப்ப அந்த தாரை என்ற நாளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போகக்குள்ளதான் அந்த சுழுமுனையையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போகக்குள்ளதான் அந்த சமமா வந்து எங்களுக்கு பிணி மூப்பு நோய் ஒன்றும் இல்லாத அந்த ஒரு நல்ல இதை பெற்று நாங்கள் அந்த யோகத்தை கூடாக இறைவனை காணக்கூடியதா இருக்கும். அப்ப அதைத்தான் நாங்கள் அந்த அடிப்படையை மனதுல போட்டு வச்சிடணும். என்ன பிங்களையண்டா என்ன, சுழுமுனையண்டா என்ன, இது என்னத்துக்கு எங்களுக்கு உதவுது? இந்த 6 ஆதாரங்கள், இந்த சிவனும் பெறையும் என்ற அந்த இதுகளை நாங்கள் நினைச்சு கொண்டு மனதில் ஒவ்வொரு நாளும் நினைக்க எங்களுக்கு நல்ல வடிவா விளங்கும். இந்த மதியமும் ஞாயிறும் இடகலையண்ட நல்ல வடிவா போட்டுருக்கு. அப்புறம் நீங்க கவாசிங்க இடமூச்சு வெலமூச்சுக்களை முறைப்படி ஒடுக்கி செய்கின்ற இடமூச்சு வலமூச்சுக்களை முறைப்படி ஒடுக்கி செய்கின்ற அகத்தத்துவத்தோரை எங்கடகு தத்துவத்தோரை அகத்தவத்தோரை தொன்மையானவர் வானவர் வணங்குவர். இடமூச்சு வலமூச்சு முறைப்படி ஒடுக்கி செய்கின்ற அகத்தவத்தோரை தொன்மையான வணங்குவர். மெய்யடியாரானே அவரே மெய்யடியாராவர். அவருக்கு திருவடி காட்டும் முழுமுத சிவனும் முன் நின்று நின்றான் என்க. மதியமும் பிரம்மா விஷ்ணுவுக்கு அவர் நேர காட்சி கொடுக்கிறார் என்ன அவைகளுக்கு. அவ்வளவு மேன்மையானவர் இந்த வானவர்கள். அவர்கள் வந்து இவ்வளவு இப்படி தவம் இந்த இதுகளை செய்தபடியாத்தான் அவைகளுக்கு அவர்கள் தான் உண்மையான மெய்யடிய. அப்ப போட்டிருக்கிறார். சேருமானுக்கு பிரமன்லயும் கிருஷ்ணர்லயும் சரியான அன்பு திருமாலை. ஏன்னா அந்த துளசி வந்து அவரை சிலையாக்கினவல்லோ, அப்ப இவர் அழுகிறார் ஒளிச்சு நின்று. அதோட பிரமனுக்கு தலைகள்லேயும் அழுதவர் சேரம். அவ்வளவு நேரடியாவியல் கண்டு கொண்டிருக்கிறான். சிவன் உரைகின்ற இடம் உச்சநிலையில் உள்ள சகஸ்ரநாமம். அதை சிவன் அருளால் யோகி கண்டு கொள்வான். தன்னை முயன்று அடையும் யோகிக்கு எளிதாக காட்சியரும் இறைவன்
ம், சூரிய சந்திர தேவர்க்கு அரிதானவனே. ம், மெய்ப்பொருளை மெய்ப்பொருளை கண்டடையும் முயற்சியில் தன் அடியவர்க்கு இறைவன் உதவுகிறார். விதிப்படி பிராணனை கட்டுப்படுத்தி சுழுமுனை வழியே மேலேற்றி பிராணனை அடக்கியாளும் யோகியை நான்முகன் திருமால் உருத்திரன் ஆகிய முதன்மை தேவர்களும் போற்றி துதிப்பர். யோகி தன் விருப்பப்படி சமாதியில் நிலைக்க வாயுவை வசப்படுத்துவதையே விதி அது செய்தல் என்ற விளம். ம். எந்த புத்தகத்துல இருக்கிறத வாசிக்கிறேன் கேளுங்க. மதியமும் ஞாயிறும் வந்துடன் கூடி, அந்த மதியமும் ஞாயிறு என்றாலே எங்களுக்கு தெரியுது இடகலையும் பிங்கலையும் இணைந்துள்ள சுழுமுனையின் உச்சியில துதி செய்பவர் அவர் தொல்வானவர்கள். அத துதி செய்யணும், சிவனை துதித்து வணங்குபவர், பழமையிலே தேவரானவர், விதியது செய்கின்ற மெய்யடியார்க்கு பிராசாத நெறியில் முறைப்படி உண்மை பொருளை நாடிச் செல்லும் அவ்வடியவர்களுக்கு பதியது காட்டும் பரமன் என்றான். நிலையான வீடு பேற்றை அளிக்கும் பரமெனும் உடன் என்று அருளுவான். விளக்கத்துல போட்டிருக்கிறார், சொல்வானவர் ஆவர் உருவ வழிபாட்டில் நிலைத்து நின்று அதமுத்திகளில் சிறந்தோரான பிரம்ம விஷ்ணு உருத்திர ராய தேவர் ஆவர். யோகத்தால் வீடு பேறு உண்டாகும். அடுத்ததுக்கு போவோம். விளங்கினதானே? ஓ உண்டத்தான் சொல்லி கொண்டு வர்ற. சரி, தானா கட்ட வல்லார்கள் கட்டவல்லார்கள் கரந்தெங்கும் தானாவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டலும் குத்தி பொறியள தண்டிட்டு நட்டிடுவார்க்கு நமனில்லைத்தானே. உயிர்ப்பினை ஒடுக்கும் திறனிலிருக்கு எங்கு ஆம் உணர்ச்சி எய்தும், அதனால் அவர் எங்கும் தாமாவார். மட்டவிழ் செய்து மனம் கமழ்கின்ற பரவெளியில் தோன்றும் 1000 இதழ் தாமரையின் கண் அன்னையத்தானாகிய சச்சி சிவன்களை கலந்துரச் செய்து பொட்டள தானே உச்சி தொலைவழி திறக்கும்படியாக உயிர்ப்பினால் மோதி ஐம்பொறிகள் புறஞ்செலாமல் அகத்தே புலன் கொள்ளுமாறு தண்டாகிய நடுநாடியிற் செலுத்தி நின்றிடுவார்க்கு கூற்று துன்பம் எய்தாது. சாக மாட்டினம், சமாதி நிலைக்கு போயிடும். கட்டவல்லார்கள் அண்டா பிராணவாயுகளை கட்டவல்லார்கள். மட்குத்தி அண்டா சகசிர அறைக்குள்ளே பிரமதந்திர வழி திறக்கும்படி மோதி பொறியள அண்டா பொறிகள் விடயங்களில் செல்லாமல் நட்டிடுவர் நின்றிடுவார். என்ன வார் சொல் கட்டவல்லார். நான் படிக்கிறேன் இல்லையா? கட்டவல்லார்கள் கரந்து எங்கும் தானவர், அதாவது பிராணனை கட்டவல்லவர்கள், எங்கும் மறைந்து நின்று எவ்விடத்திலும் விளங்க வல்லவர்கள். மட்டவிழ் தாமரை உள்ளே மனஞ்செய்து தேன் மிகுந்த தாமரையாகிய சுவாதிட்டானம். சுவாதிட்டானத்துக்கு எத்தனை இதழ் தாமரை? 6. தேன் மிகுந்த தாமரையாகிய சுவாதிட்டானம் மூலாதாரத்தில் சேர்க்கையை உண்டு பண்ணி பொட்டள குத்தி பெரியள தண்டிட்டு, அதாவது பிரமதந்திரத்தில் மோதச் செய்து பொறியறவு நீங்கி சுழுமுனையில் நின்று நட்டறிவாருக்கு நமனில்லை. அங்கு நடம்புரியும் சிவனை அறிந்தாருக்கு அமனில்லை. நமனு சொல்ற. அப்ப எங்குந்தானாதல் என்னது? அட்டமா சித்திகள்ல
அல்ல ஈசத்துவம் இல்ல. இல்ல பிரா 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 ஈசத்துவம் பிராட்டி. யூ ஆர் ரைட். ஈசத்துவம் எங்கும் தானாதல், ஈசத்துவம் எய்தல், மனம் செய்தல். இங்க எங்கும் தானாதல் வந்தது. அந்த முதலாவது வரியில பாருங்க, கட்டவல்லார்கள் கரந்து எங்குந்தானவர், அதுதான் ஈசத்துவம். அப்ப எங்குந்தானாதல் என்றது ஈசத்துவம் எய்தல், அதாவது மனம் செய்தல் என்றா ஆகுஞ்ச முத்திரியால் சேர்க்கை உண்டாதல். எங்க ஆகுஞ்ச முத்திரை எங்களுக்கு வருகுது? நெற்றிப்புருவத்துல. மட்டவில் தாமரை என்பது தேன் போன்று இனிமை தருவதால் சுவாதிட்டானம் மட்டமிழ் தாமரையாம். ஆறுதல் தாமரை, பொட்டு, உச்சிக்குழி. கருத்து, பிரணாலயம் பெற்று ஈசத்துவம் எய்தியவருக்கு எமன் இல்லை, அதான் எங்குந்தானாதல் தன்மை. இப்ப கட்டவெல்லார் கலந்தெங்கும் தானவர். இவர் இப்ப இதுல கலைநிலை பற்றி சொல்ல போறார். நான் என்டர்டர்ன் ஒன்று படிச்சுட்டு விடுவோம் பார்த்தேன். ஆனா இது கலைநிலை என்ற புது ஒரு வட்டமாசிரியர்கள் முடிஞ்சு கலைநிலை என்ற புது தலையங்கத்துல வர்றவரையே இதை நாளைய படிப்போம். ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. ஓம் நம சிவாய. வாழ்க வளம். வாழ்க வளம். ஓம் நம